ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் டைம் வந்தாச்சு. நான் நம்மளோட ப்ரெப் எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சொன்ன மாதிரி ஃபக்காஷியா சிக்கன் சாண்ட்விச், இட்டாலியன் ஃபக்காஷியா சிக்கன் சாண்ட்விச். ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சிருங்க. சிக்கன் பிரெஸ்ட் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளோட சாஸுக்கு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், கார்லிக், பச்சை மிளகா, தக்காளி பேஸ்ட்டு, இது வந்து ரெடிமேடாக கடையில் கிடைக்கும், கொத்தமல்லி கீரை. தக்காளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கூட குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பச்சை வாடெல்லாம் போகிறதுக்கு. பட் இது வந்து டொமேட்டோ பேஸ்ட் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சீசனிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் தான். ஆரிகானோ, பேசல், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த கார்லிக் ஹர்ப் பிரெட் மிக்ஸ்ன்னு எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளோட சாஸ்க்கு. ஹனி, அந்த டொமேட்டோவோட அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆலிவ் ஆயில், சீஸ், மாசரலா சீஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ பேசிக் சாஸ் தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சிக்கனை வந்து கோட் பண்ணுறதுக்கு, ஏன்னா பிரெஸ்ட்டு பார்த்திங்களா, ஸோ அப்படி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடும். அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான மிக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கோதுமை மாவு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஸோ நம்ம வந்து சிக்கனை கட் பண்ணி இதில் டிப் பண்ணுவோம். எக்கில் சால்ட்டு மட்டும் போட்டு இங்கே பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ வந்து எப்போவுமே சிக்கன் பிரெஸ்ட்டு வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த 3 கட் சொன்னேன்ல, ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை 6ஆக கட் பண்ணுற மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட் வந்து ஃபேட் வந்து கிடையாது. அதனால உங்களுக்கு முழுசாக குக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரப்பரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி 6ஆக கட் பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளவு மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சிக்கனை 2ஆக கட் பண்ணியிருக்கேன்னா இதை வந்து 3ஆக ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் அந்த கிறிஸ்பி சாலட் ரெசிப்பியில் வந்து இந்த டெக்னிக்கை வந்து காணிச்சிருக்கேன். ஸோ ஒரு பீஸு, ஸோ இந்த மாதிரி. ஓகே, சிக்கன் பிரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ இன் ஃபேட் அண்ட் ஹை இன் ப்ரோட்டீன். அதனால நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மீட் சாலட்னாலும் சரி, இந்த மாதிரி இட்டாலியன் டிஷ்ஷஸ்ஸு அதுக்கெல்லாம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது முக்கால்வாசி இந்த சிக்கன் பிரெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட்லெட்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பெரிய டச் அவனை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் தான் நான் வந்து சிக்கன் கட்லெட்ஸையும் ஃப்ரை பண்ண போகிறேன், சாஸும் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே நிறைய சிக்கன் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஒய்டான பேன் வேணும். நீங்கள் அதுக்கு தக்கன ஒரு பெரிய ஃப்ரையிங் பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில், நம்ம இது வந்து பேன் ஃப்ரை தான், அதனால ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை. ஓகே, ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருப்பேன். ஆயில் வந்து ஆல்ரெடி ஹாட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து இந்த பேனை வந்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இது கோட்டிங், இதை மட்டும் நான் ஒன்றுக்கு உங்களுக்கு காணிக்கிறேன், 1 or 2 காணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட கோதுமை மாவு இருக்குல்ல, அதில் கோட் பண்ணும். யூஸ்வலாக நம்ம முட்டையில் வச்சுட்டு கோதுமை மாவில் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் கட்லெட்ஸை கோதுமை மாவில் கோட் பண்ணிவிட்டு அடுத்து அதை வந்து எக்கில் வந்து கோட் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகேன் நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரெஸ்ட்டு ரொம்ப லீனான ஒரு மீட்டு. இந்த மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் நீங்கள் கொடுக்காம ஃப்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட சிக்கன் வந்து ட்ரை ஆகிடும், ஹார்ட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த டெக்னிக். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் எல்லாத்தையுமே நான் வச்சாச்சு. இதை வந்து ஒரு 1 minute போல் நான் குக் பண்ண போகிறேன். 1 minute இது குக் ஆகணும்னா அதுவே இலக்கி வரும் பாருங்கள். இப்போ இதை திருப்பிடுங்க. இதை வந்து ஓவராக நீங்கள் வந்து குக் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த சிக்கன் பிரெஸ்ட்டில் நீங்கள் வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
இதை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த எக்கும் மாவும் ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவான கோட்டிங் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக கூட குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை வந்து 1 minute போல் குக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. பிகாஸ் சாஸ் ரெடி பண்ணி இந்த சிக்கன் எல்லாம் திருப்பி நம்ம சாஸில் போட்டு குக் பண்ணுவோம். அதனால் 2 பக்கமும் சியர் ஆனவுன்னா நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்லெட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு உண்டான சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த சாஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஆயில் எதுவுமே விட போகிறதில்ல. இதில் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் ஆயில் இருக்கும். அது எனக்கு வந்து போதும். ஸோ இந்த ஆயிலில் நம்ம வந்து கார்லிக்கை போட்டுடலாம். ஸோ நம்ம ரெகுலர் பாஸ்தா சாஸ் வந்து பண்ணுற மாதிரி தான். ஸோ கார்லிக்கு, சில்லி, ஸோ நம்மளோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கு, அதுக்கப்புறம் சில்லிஸும் போட்டு லேஸாக இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், ஸோ நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி லேஸாக இந்த ஆனியன் வந்து ஸ்வெட் ஆகணும். கேரமலைஸ் ஆக வேண்டாம். லேஸாக இது வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகணும். நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் உங்களுக்கு வந்து இது சாஸோட இன்கார்பரேட் ஆகும். ஓகே. எல்லாம் அந்த கபோர்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஆனியன் வந்து லேஸாக கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 5-6 தக்காளியை வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தக்காளி பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறதுனால எனக்கு நல்ல இன்டென்ஸான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நல்ல ஒரு 2 minutes போல் வதக்கி விட போகிறேன். ஸோ நல்லா இதை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து நான் நல்ல ஒரு 4-5 minutes வந்து வதக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சீசனிங், அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ரெகுலர் இது வந்து இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீசனிங் இல்லைன்னா உங்கள்கிட்ட அந்த பாஸ்தா சீசனிங் இருக்குன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதை மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா இந்த சாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கிளறிடுங்க. கூட கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளவு. அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஹனியை வந்து குக் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து ஹனியை குக் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு பிடிக்காது ஹனி குக் பண்ணுறது வந்து இதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹனிக்கு பதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்ல நெல்லிட வரேன் கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 minutes இது குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு 5 minutes நல்லா கொதிச்சிருக்கும். அந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து குக் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட லேசாக ஒரு லேயர் ஆயில் வந்து மேலே ஃப்ளோட் ஆகுது. ஸோ இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் கட்லெட்ஸு இதில் வச்சிடலாம். ஸோ ஒருக்கா வச்சுட்டு நான் லைட்டாக இந்த மாதிரி டாஸ் பண்ணிட போகிறேன். அப்போ தான் 2 பக்கமும் கோட் ஆகும். அடுப்புமே இப்போ லோவில் தான் இருக்குது. எல்லாத்தையுமே இதில் பண்ணிடலாம். இதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பேன் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் ஒரே டைமில் எல்லாத்தையுமே நம்ம டக்கின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே டக்கின் பண்ணியாச்சு. அடுப்புமே லோ பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ வந்து லோவாக இருந்தாலுமே அந்த காஸ்ட் அயன் அந்த நான் இந்த பேன்னால நல்ல பபிள் ஆகுது. இப்போ நான் இதை மூடி போட்டு அகெயின் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 minutes அப்படி லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 minutes ஆகிருக்கும். அடுப்பு ஸ்டில் லோவில் தான் இருக்குது. நம்மளோட
இது வந்து நல்லா ஒன்றா இருக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டெப் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொசரல்லா சீஸ் நம்ம வச்சுருந்தோம்ல, அதை நான் ஃபுல்லாக மேலே போட போகிறேன். ஏன்னா இந்த ஹீட்லேயே வந்து அது வந்து மெல்ட் ஆகிடும். தனித்தனியாக நம்ம மெல்ட் பண்ணணும்னு இல்லை. ஸோ மொத்தமாக இந்த மாதிரி மேலே போட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை போட்டாச்சு. இதை போட்டதுக்கப்புறம் அகெயின் மூடி ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், அது மெல்ட் ஆகிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணியாச்சு. நம்மளோட சீஸ் எல்லாமே மெல்ட்டி ஆகிடுச்சு, மால்டன் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை மேலே தூவிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சாஸ் பார்த்திங்கன்னா ரெடி. ஸோ என்ன இருக்குல்ல, கட்லெட்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. க்ளோஸ் அப்பில் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கட்லெட்ஸ் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு, சீஸ் மெல்ட்டி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நான் அடுப்பு அணைச்சிட்டேன். ஆப்ஷன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து பாஸ்தா குக் பண்ணி பாஸ்தாக்கு மேலே வச்சு சர்வ் பண்ணலாம், ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம், அப்படியே சாப்பிட்லாம். பட் நம்ம இன்றைக்கி வந்து சாண்ட்விச் பண்ண போகிறோம், ஃபக்காஷியா சாண்ட்விச். ஸோ சாண்ட்விச்சுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட ஃபக்காஷியா ப்ரெட்டு காலையில் பண்ணது, இன்னும் கட் கூட பண்ணல. நான் இதை கட் பண்ணி பண்ண போகிறேன். கேபேஜ் என்கிட்ட லெட்யூஸ் இல்லை, அதனால் கேபேஜை வந்து அந்த ஸ்லைசரில் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கேபேஜை வந்து தின்னாக நீங்கள் கட் பண்ணணும். அதே மாதிரி ஆனியனை ரிங்காட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அசம்பிளிங் ப்ராசஸ், நான் நம்மளோட ஃப்ரெஷ்லி பேக்ட் சிபாட்டா ப்ரெட் எடுத்தாச்சு. இது ஆக்சுவலி நான் வந்து 3 ஆட்டு கட் பண்ண போகிறேன். ஆமாம், 3ஆக கட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பீஸை நான் வந்து எடுத்து வச்சிட போகிறேன். இந்த ஒவ்வொரு இந்த ப்ரெட்டை பாருங்க, நான் ஓப்பன் போர்ஸ் சொன்னேன்ல, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஹோல்ஸ் வந்து சின்னது பெருசுன்னு இருக்குல்ல, அதுதான் இந்த சிபாட்டா, இந்த ஃபக்காஷியா அந்த மாதிரி ப்ரெட்டுக்குள்ளே கேரக்டர்ஸ் ஓப்பன் போராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த செரேட்டட் நைஃப் இருக்குல்ல, ப்ரெட் நைஃப், அதை வச்சு இதை ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ண போகிறேன். நம்மளோட ஃப்ரெஷ்லி மேட் ஃபக்காஷியா இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபின்னு சொல்கிறேன் பாருங்க. இதோட ஃபுல் ரெசிபி நான் இன்னும் 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் டெக்ஸ்சர் வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டுனால நான் டோஸ்ட்டு கூட பண்ண போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே அசம்பிள் பண்ண போகிறேன். மேபி வேணுன்னா நான் அவனில் வச்சு லேசாக வார்ம் பண்ணிப்பேன். நான் இதை ஃப்ரெஷ்ஷாக தான் இது பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸ்டில் நான் வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்க போகிறேன். அவன்லேயே நான் வந்து வார்ம் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆடியோட எக்கோபிக், மை ட்ரஸ்டட் பார்ச்மெண்ட் பேப்பர். நான் இதை வந்து இப்படி ஓப்பன் சைடாக வைக்க போகிறேன். டோஸ்ட் பண்ண போகிறதில்ல, லேசாக அவனில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். லேசாக டோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து வார்ம் ஆகிருக்கு, டோஸ்ட்டுன்னு சொல்கிறத விட வார்ம் ஆகிருக்கு. பட் நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக டோஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து நம்மளோட சாண்ட்விச் அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சிக்கன் கட்லெட்ஸ் நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே தின்னாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் ஒரு இதில் அதோட சைஸை பொறுத்து நான் கட்லெட்ஸ் வைக்க போகிறேன். அந்த சாஸுமே நம்ம வைப்போம், இந்த சீஸும் இருக்கட்டும். ஓ சப்பா, செம்மையாக இருக்குது. க்ளோஸ்அப் வாங்க. ஓகே, மேலே கொஞ்சம் அந்த சீஸ் அண்ட் சாஸ் நம்ம வந்து போட்டுக்கோம். ஸோ இப்போ வந்து கேபேஜ் இல்லாட்டி லெட்யூஸ், ஆனியன், டொமேட்டோ ஸ்லைசஸ், இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த சாஸ் ஆக்சுவலி இதுக்கு மேலே விடுறதுக்கு நம்ம இதில் வந்து ஒரு லேயர் மாதிரி தடவிக்கலாம் அந்த சீஸ் சாஸை. அந்த சீஸு அப்படி புல்லாகி வருது, ஏன்னா அதில் மெல்ட் ஆகி இருக்காங்க பாருங்க.
ஸோ நான் இதில் தடவுனதுக்கு காரணம் வந்து இந்த இதை வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த சீஸ் சாஸை. இங்கே பாருங்க, எரியா சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு? அது மகி இந்த சாண்ட்விச்சை பார்த்துட்டு உள்ள சவுண்டு. ஓகே, ஸோ நான் அகேன் நம்மளோட பார்ச்மெண்ட் பேப்பரை தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது வந்து ஒரு மெஸ்ஸியான சாண்ட்விச். ஓகே, இல்லைங்க, நான் இது கேர்ஃபுல்லாக அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை மாற்றிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சுவலி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சாண்ட்விச் வந்து இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ராப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி காணிக்கிறேன். இங்கே வருங்க, நம்மளோட இட்டாலியன் சிக்கன் ஃபக்காஷியா சாண்ட்விச் ரெடி. இது வந்து ரேப்பு வந்து நீங்கள் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓ யம்மி யம்மி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியுதில்ல. அண்ட் இட் இஸ் ஹோம் மேட் வித் லவ்.